இந்த ஊர் போல வேற எந்த ஊர்லயும் இவ்வளவு பேர் சபரிமலைக்கு போகவே மாட்டாங்க. உங்க பேர் என்ன? ஐயப்பன். உங்க பேரு? மணிகண்டன். உங்க பேர் என்ன? சபரி. உங்க பேர் என்ன? மணிகண்டன். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குக் கிராமத்துல இருந்து ஒவ்வொரு வீட்டில இருந்தும் கண்டிப்பா ஒருத்தவங்க சபரிமலைக்கு போற ஒரு அதிசயமான கிராமத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ஊர்ல ஜாதி பேதம் பார்க்காம ஐயப்பனுக்காண்டி ஒற்றுமையா இருந்து ஊரே சபரிமலைக்கு போற ஒரு நிகழ்வு நடக்குது. இங்க வந்து இந்த ஜாதி கீரி இதெல்லாம் கிடையாது. இப்போதும் ஒரு எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒத்துமையாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 60 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஐயப்ப சாமி வந்து எல்லாருக்கும் பொதுவானது. வருஷம். இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே. 15 வருஷம். எனக்கு 12வது வருஷம் சார். 7 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தேன். ஐயப்பன் வேண்டிட்டு போன வருஷம் ரொம்ப வேண்டியிருந்தேன். இந்த வருஷம் எனக்கு 2 பையன் பிறந்திருக்கேன். 38வது வருஷம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து எந்த இடைவெளியுமே கிடையாது. எனக்கு போடக்கூடாதுக்கு தடையே இல்லை. நான் 24 வருஷமா போயிட்டு 24 வருஷம். ஐயப்பெல்லாம் ஊரே கும்பிடும் நல்லா ஃபேமஸா. இதெல்லாம் ரொம்ப நலமா செய்யறாங்க. எப்போதும் நடக்கும் இது. விடிய விடிய நூற்றுக்கணக்கான சாமிகளுக்கு இருமுடி கட்டி மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஊரையே ஊர்வலமா நடந்து சென்று எல்லார் வீட்டிலையும் கோலம் தீபம் ஏத்தி வழிபடுற ஒரு அதிசயமான ஊர். ஐயப்பனே குலசாமி போல நினைச்சு வாழ்ற ஒரு ஊரை பத்தி ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம். எல்லாரும் வீட்டுல தீவார்த்தம் கொடுத்து மலைக்கு போறதுக்கு வழி அனுப்பிடுவாங்க. இது எத்தனை வருஷமா நடக்குது? இது ஒரு 60 வருஷமா நீங்க மாலை போடுறதுல இருந்து இந்த இது நடக்குது. எப்படி எல்லார் வீட்லயும் ஒத்துமையா இதை ஏத்துக்கிறாங்க? இது ஐயப்பனோட அருள் சார். சரி. வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐயப்பன் கோயிலுக்கு போறோங்க. இந்த ஐயப்பன் கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல. ஐயப்பன் கோயில்னா சபரிமலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கிராமத்துல எப்படி அம்மன், பிள்ளையார் கோயில், சிவன் கோயில் கட்டி வழிபடுவோமோ அதே போல நம்ம போற ஊர்ல தனியா ஒரு ஐயப்பனுக்கு கோயில் கட்டி அதுக்கு வருஷந்தோறும் மாலை போடுறதே ஒரு விழா போல நடத்தி கச்சேரி, ஆராட்டு, உற்சவம்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 100லேருந்து 150 பேர் மாலை போடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கன்னிசாமி போறாங்க. ஐயப்பன், மணிகண்டன், சபரி, சாஸ்தான்னு பேர் நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த கிராமத்துக்கு குலதெய்வம் ஃபர்ஸ்ட் ஐயப்பன்கிற மாதிரியே சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஐயப்பனுக்காகவே ஒரு ஊர் இருக்கு. ஒரு சின்ன கீத்து கொட்டா போட்டோவில் ஆரம்பிச்சு நீ கோயிலா கட்டி ஐம்பொன் சிலை வச்சு வழிபடுற அளவுக்கு பெரிய ஊரா மாறிட்டு இருக்கு. பெரிய கோயிலா இருக்கு. அந்த கோயிலுக்கு தான் போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம போறது வேட்டமங்கலம் ஐயப்பன் கோயிலுக்கு. 2025 கடைசி நாள் தான் இவங்க மலைக்கு போறாங்க. அன்னைக்கு தான் நம்ம போறோம். காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் நம்ம போறோங்க. விடிய விடிய முடி கட்டுறதா சொன்னாங்க. நம்ம பந்தநல்லூர் வழியா வேட்டமங்கலம் கிராமத்துக்கு போறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தோட எல்லையில அமைந்துள்ள ஒரு அழகான கிராமம் தான் இந்த வேட்டமங்கலம். விவசாயம் தான் இங்க பிரதான தொழிலே. ஆனா இந்த வேட்டமங்கலம் ஐயப்பன் கோயில், வேட்டமங்கலம் ஐயப்பன் கோயில் போய் கர்த்தர் இருக்கும். சரி சரிண்ணா. நேரா வணக்கம் போகணும். சரி. இங்க போக கூடாது. கர்த்தர் போய் நேரா வணக்கம் போகணும். சரி, ஓகே. இந்த ஊரோட சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாருக்குமே இந்த வேட்டமங்கலம் ஐயப்பன் கோயிலை பத்தி கண்டிப்பா தெரியும். நிறைய பேர் இந்த ஊர் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டும் போயிருக்காங்க. பல பேர் இந்த ஊர் கோயிலுக்கு வந்து மாலை கூட போட செய்யறாங்க. இந்த ஊர்ல பல்வேறு ஜாதி மக்களும் வாழ்றாங்களாம். இருந்தாலுமே ஐயப்பனுக்காக ஒற்றுமையா இருக்காங்க. ஐயா, வேட்டமங்கலம் கோயில் மலைக்கு போயிட்டாங்களா? அந்த கோயில் ஐயப்பன் கோயில். சரி சரி சரிங்க. நான் அந்த ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கேன். ஐயா கிட்ட வேட்டமங்கலம் ஐயப்பன் கோயில முடி கட்டிட்டாங்களான்னு கேட்கிறேன். கட்டிட்டு இருக்காங்க தம்பின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த கோயிலை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அழகான விளைநிலங்கள் தான் இந்த கிராமத்துக்குள்ளேயே உங்களை வரவேற்கும். படிப்படியா வளர்ந்து வர கிராமம் போல அழகா காட்சி தரும். இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இனிமே கோயில் பத்திய விஷயங்களை பார்ப்போம். இதுதான் நான் சொன்ன வேட்டமங்கலம் கிராமம் ஐயப்பன் கோயில். தஞ்சாவூர் மாவட்டத்தோட சபரிமலைனே சொல்லலாம். ஒரு போட்டோவோட கீற்று கொட்டாயில ஆரம்பிச்ச ஐயப்பன் கோயில் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குங்க. கோயிலை சுற்றிலும் அழகான ஐயப்பன் வண்ண ஓவியங்கள், விநாயகர், முருகன் கோயிலும் கட்டி வச்சிருக்காங்க. கொள்ளிடம் மற்றும் ராஜன் வாய்க்காலோட கரை ஓரத்திலே இந்த கோயில் ரொம்ப ரம்மியமா அமைஞ்சிருக்கு. இனி நம்ம கோயிலோட விழாக்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா உங்க பேர் என்ன? ஐயப்பன். உங்க பேரு? மணிகண்டன். உங்க பேர் என்ன? சபரி. உங்க பேர் என்ன? மணிகண்டன். இதான் வேட்டமங்கலம் கிராமம். இப்ப 100கணக்கான பேர் சபரிமலைக்கு மாலை போட்டு போறாங்க. நிறைய பேருக்கு ஐயப்பனோட பேர் தான் வச்சிருப்பாங்க. இப்ப ஊர்வலமா போய் எல்லாம் மலைக்கு போறாங்க. அந்த காட்சியை நீங்க தொடர்ந்து பாப்பீங்க. பாருங்க, 100க்கும் மேற்பட்ட சாமிகள் இப்ப மலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க.
2025 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு லட்சார்ச்சனை ஐயப்பனுக்கு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இரவு விஜய் டிவி புகழ் அருணா அகிலாவோட கச்சேரி இருக்கு. அந்த பக்தி கச்சேரியை பார்க்கவே அவ்வளோ மக்கள் வருவாங்க. 60வது ஆண்டு லட்சார்ச்சனைனா என்ன? லட்சார்ச்சனைன்னா ஐயப்பன் தோத்திரங்கள் நாமாவளி படிக்கிறது. ஒரு நாள் பொழுதுக்கு 15 ஐயர் குருக்கள் வந்து காலையில இருந்து ஆரம்பிச்சு இப்பதான் 5 மணிக்கு முடிச்சாங்க. ஒரு 60 வருஷம் இருக்கு. நான் ஒரு இந்த வருஷம் 50வது வருஷம் எனக்கு. சரி சரிங்க. 50 வருஷம் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். வந்து 90 பேர் போனாங்க. இந்த வருஷம் கிட்ட தாண்டி ஒரு 10 பேர் சேர்ந்து அதிகமா ஒரு 100 பேர் கிட்ட தான் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் 100 பேர் ஊர்ல ஒன்னா போவோம். ஆமா, ஒரே நாள்ல தான் முடிக்கட்டும், ஒரே நாள்ல தான் கிளம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது நான் 3வது வருஷம் போகிறேங்க. சரிங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட இந்த கோயில் ஆரம்பித்து 60 வருஷம் ஆயிடுச்சுங்க. 60 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து குறைந்தது ஒரு 80 முதல் 100 சாமிகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வருஷம் தவறாம எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. ஒரே நாளில் தான் முடி கட்டுவோம். எல்லாரும் ஒரே நாள் தான் தரிசனம் பார்ப்பாங்க. சாமிகளோட எண்ணிக்கை வந்து ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா குறையாதுங்க. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர்னா அடுத்த வருஷம் 60 ஆகும், 60 70 ஆகும், 70 80 இப்படி வருஷம் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கு. கிராமத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐயப்பன் கோயிலை நீங்க பார்க்க முடியாது. இப்போ இது எங்க ஊரோட சிறப்பு என்னன்னா எங்க ஊர்ல ஐயப்பன் கோயில் கட்டியிருக்கோம். எது வேண்டினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் கிடைச்சிரும். இது ஒரு கிராமத்து சபரிமலைன்னு சொல்லலாம். ஆமா, அப்படியே சொல்லலாம். நீங்க எனக்கு இதான் என் முதல் வருஷம். எனக்கு ரொம்ப வருஷம் கனவு. எல்லாரும் வருஷம் போட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி. எனக்கு இப்ப இந்த வருஷம் தான் எனக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு ஐயப்பனை பார்க்க போன ஒரு ஆசை. முருகன் நாங்க சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாரும் ஐயப்பன் மாலை போட்டு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒவ்வொரு வருஷம் அந்த மாதிரி கனவு. சரிங்க. இந்த வருஷம் தான் நிறைவேறிருக்கு. ஐயப்பனை போய் பார்க்கணும். இரவு பாத்தீங்கன்னா பக்தி கச்சேரி ஆரம்பிக்க போது அதுக்கான வான வேடிக்கையெல்லாம் போட்டு மக்கள் வர தொடங்கிட்டாங்க. கச்சேரி ரொம்ப நல்லா இருக்கும். இது 2வது வருஷம் எனக்கு தெரிஞ்சு. ஊர்ல உள்ள எல்லா பெண்களுமே கண்டிப்பா இந்த கச்சேரியை பார்க்க வந்துருவாங்க. அவங்க தான் ஃபுல் ஆடியன்ஸாவே இருப்பாங்க. பகவத பிரியா சபரிமல ஐயப்பனின் மேலே மணக்குது. குண்டுமதி பூ போட்டு எங்கே மணக்குது, குண்டுமதி பூ போட்டு எங்கே மணக்குது, நம்ம குரு சாமி அவர் மேலே மணக்குது. கருமாரி தேவி கருமாரி சூப்பரா கச்சேரி முடிஞ்ச உடனே அன்னைக்கு இரவே 1000 பேருக்கு சிறப்பான அன்னதானங்க. அன்னதான பிரபுவே ஐயப்பன் சொல்லுவாங்க. அதே போல இந்த ஊர்ல அன்னதானத்தை அடிச்சுக்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் கச்சேரியை சிறப்பா செஞ்சவங்களுக்கு ஊர் சார்பா எல்லாருக்குமே அந்த பொன்னாடை பொத்தி மரியாதை செஞ்சாங்க. அந்த கிளிப்பு தான் இதெல்லாம். கொள்ளிட ஆறு, காவிரி ஆறு சிறப்பாக பாய்ந்து வளங்கொழிக்கக்கூடிய ஒரு ஊராக இந்த ஊர் உள்ளது. இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். ராஜகோபால் என்ற ஒருவர் இந்த கோயிலை புதுப்பித்து, இந்த பகுதியில் இது மாதிரி ஒரு ஐயப்பனுக்கு கோயில் கிடையாது, இந்த ஊரில் தான் கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்வது வழக்கமாக உள்ளது. இப்படி சிறப்பாக இந்த ஊரிலே எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஜாதி மதம் பாராமல் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி வருகிறார்கள். 2025 டிசம்பர் 27 கோயிலோட 60வது ஆண்டு விழாங்கிறதால இந்த வருஷம் புதுக்கோட்டையோட இளையராஜாவோட கச்சேரி நடக்குதுங்க. அதற்காண்டி அன்னைக்கு கச்சேரி, அப்புறம் அன்னதானம் 1000 பேருக்கு மேல. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு அன்னைக்கு ஆராட்டு விழாங்க. பக்தி கச்சேரியில பக்தி பாடல்கள் பாட ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா நடக்கும். அதை பார்க்கவே ரொம்ப
பக்தியா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆராட்டு விழாவில் ஒவ்வொரு மக்களா வந்து 2 பேரா ஐயப்பனோட அந்த ஊஞ்சலை ஆட்டுவாங்க. பக்தியா ரொம்ப அழகா ஆடுவார் அசைஞ்சு ஐயப்பன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு போட்டோலேருந்து ஐயப்பனுக்கு ஆராட்டு விழாங்கிற ஒரு சிறப்பான விஷயத்த பார்க்கும்போதே தெரியும் இந்த ஊரோட பக்தியும் இந்த ஊரோட ஐயப்பனோட வளர்ச்சியும் பத்தி. இந்த ஊஞ்சல்ல எப்படி ஐயப்பன் ஆடுறாரோ அதே போல இந்த ஊர் மக்களோட இதயங்கள்லயும் ஐயப்பன் குடிக்கொண்டு ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கும் கச்சேரி ஹவுஸ் ஃபுல்லுங்க. இனிதே கச்சேரி தொடங்குது. அதோட சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இனிமே பாப்பீங்க. இன்னைய கச்சேரி வேற மாதிரி இருந்தது. கருப்பு வண்ண ஆடகட்டி சாமி நாடுவாரே ஆயா வழி துணைக்கு சுவாமியே கண்ணன் பாலா மணிகண்ட தேவா மலை மேல் அமர்ந்தாயே நீ மனதில் நிறைந்தாயே சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா கருணையுள்ள தோழிய மாறிய அன்னைக்கு கச்சேரி முடிய நைட்டு 11 ஆயிடுச்சுங்க. நைட்டு 11 மணிக்கு எவ்வளோ பேர் கோயிலோட சாலையில் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க எல்லாருக்குமே அன்னதானம் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போனாங்க. இதை பத்தின வீடியோவும் செம வைரலா போச்சு. நானும் சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டிருக்கேன். ஓ சரிங்கண்ணா. எனக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றிய அருகில் இந்த வேட்டமங்கலம் அப்படின்ற கிராமத்துல ஒரு ஸ்தலம் ஐயப்பனுக்குன்னு தனியா ஒரு ஸ்தலம் இருக்குது. ஓ சரிங்க. அதை நான் கேள்விப்பட்டவொடனே எனக்கு ரொம்ப பூரிப்பா இருந்துச்சு. நம்மள யூடியூப்ல பாத்துருக்காங்க. நம்ம ஐயப்பனுக்கு அற்புதமா பாட்டு பாடி இருக்கீங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி 3 நாள் நிகழ்ச்சி நடக்கும். நம்ம ஊர்ல கோவிலே ஒரு ஸ்தலமே இருக்கு ஐயப்பனுக்கு. அந்த ஸ்தலத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஒரு பிரமிப்புன்னா, நம்மளால ஐயப்பன் வாசலுக்கு தான் போக முடியல. இங்க ஒரு ஸ்தலம் இருக்கு, இந்த ஸ்தலத்துக்கு நம்ம போனா நமக்கு பெரிய புண்ணிய பாக்கியம் கிடைக்குமே அப்படின்ட்டு நான் ரொம்ப ஐயப்பன் பக்தி ரொம்ப அவர் மேல ரொம்ப ஈடுபாட உள்ளேன். கோவில் எப்படி துவங்கினது, அவங்களுடைய அண்ணன் வந்து துவங்கினாராம் ஒரு சின்ன ஒரு கீத்து கொட்டையில. அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டவொடனே எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. அந்த கேரளாவில் எப்படி ஐயப்பன் வந்து உருவாகினாரோ அது மாதிரி இந்த வேட்டமங்கலத்தில் அந்த ஐயப்பன் உருவாகிருக்கிறாரு. இன்னைக்கு 2025ஓட கடைசி நாளுங்க, 31ஆம் தேதி. இன்னைக்கு மலைக்கு போறாங்க. அதுக்காண்டி 30ஆம் தேதி நைட்லேருந்து இருமுடி கட்டிட்டு இருப்பாங்க. நான் 31ஆம் தேதி காலையில ஒரு 7 மணிக்கு போனாங்க. அன்னைக்கே காலையில 3:30லேருந்து கட்டிட்டு இருக்கோம். 50 பேருக்கு இன்னைக்கு கட்டணும், இன்னும் 25 பேர் மீதி இருக்காங்கன்னு சொல்லி அந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க. நைட்லேருந்து எவ்வளோ இருமுடி கட்டி அதுக்கு மாலை போட்டு அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. மலைக்கு போகும்போது ஒவ்வொருத்தங்களாம் எடுத்துட்டு போவாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே வருது.
இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டயும் சில பேர்கிட்ட பேட்டிலாம் எடுத்திருக்கேன். அவங்களும் பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்களையும் பாருங்க இந்த கோயிலை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னு. நேத்தி 6 மணிலேருந்து சாயந்தரம் காலைல 5 மணி காலைல 5 மணி காலையில் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓ சரி சரி. இது போல தான் எப்பயும் கட்டுவாங்க. இது போல தான் இப்போ இன்னும் எத்தனை பேர் கட்டி முடிக்கணும்? இன்னும் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை வேன் வந்திருக்குறாங்க? மொத்தம் 5 வேன். 5 வேனில் போறீங்க? 5 வேன். இருமுடி கட்டுறவங்களுக்கு அந்த நெய்யை ஊற்ற அதுக்கப்புறம் அரிசி போடலாம். அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. சில பேர்லாம் இருமுடியில 2, 3, 4 தேங்காய் வரையும் எடுத்துட்டு போறாங்க. அதை பத்தின டீட்டெயில் பின்னாடி வரும். இவனை வந்து போன வருஷம் வேண்டிக்கிட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தான் இவன் பிறந்தான். 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு என் தங்கச்சிக்கு. சரி சரி. அதுக்கப்புறம் தவன் இருந்து பிறந்த பிள்ளை. அதனால தான் ஆதின்னு பேர் வச்சிருக்காங்க. ஐயப்பன் பேர் தான் அது. இங்க பாருப்பா. அதிகபட்சமா வந்து குழந்தை இல்லாதவங்க தான் வேண்டுதல் அதிகமாக வைப்பாங்க. எல்லாருமே வந்து ஐயப்பன், மணிகண்டன் அந்த மாதிரி ஐயப்பன் பேர்ல தான் அதிகமாக வைப்பாங்க. இது ஒரு தாய் வீடு மாதிரி. இந்த கோயில் ஓகே. 37 வருஷம் அதெல்லாம் போயிட்டு இருக்க வேண்டியதான். என்ன வேண்டுதல்லாம் வைப்பீங்க? வேண்டியதெல்லாம் கேட்டது எல்லாம் நிறைவேறிடும். அதெல்லாம் போயிட்டே இருக்கீங்க. பையனுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னா கரெக்டா இருந்துச்சு. எங்க அண்ணன் ஒருத்தர் காணா போனாரு. நான் தான் போக முடியலன்னு சொன்னேன். அவனுக்கு எது வேணாலும் கொடுக்குறாரு. 37 வருஷம் இடத்த கொடுக்குறாரு. எத்தனை வயசுல இருந்து போறீங்க? இப்போ உங்க வயசு என்ன? 62. எத்தனை வயசுல ஆரம்பிச்சீங்க? ஆரம்பிச்சது 18 வயசுல. 18 வயசுல இருந்தா இன்னைக்கு 62 வயசு போயிட்டு இருக்கீங்க. அடுத்தபடியாக பரிசு சாமிக்கு இருமுடி கட்ட இருப்பதால் அவரது உறவினர்களும் நண்பர்களும் உடனடியாக ஐயப்பன் கோயிலுக்கு வருமாறு குருசாமி அழைக்கிறார். சாமியை சரணமையப்பா. இப்போ காலையிலேருந்து எத்தனை சாமிக்கு நம்ம முடி கட்டுருக்கோம்னா மொத்தத்தில் 54 சாமிக்கு இது வரைக்கும் நம்ம முடி காலையில 3 மணிலேருந்து. ஆமாம், காலையில் 3 மணிலேருந்து. நேற்று நைட்டு கட்டியிருக்கோம். நேற்று நைட்டு ஒரு 30 சாமி கட்டியிருக்கோம். ஆக மொத்தத்தில் 106 சாமிக்கு இன்னைக்கு முடி கட்டுறோம். நம்ம முடி கட்டி சபரிமலை பயணம் செல்றோம். இது எத்தனை தேங்காய் கட்டிருக்காங்க. இது வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா காய்க்கான அமௌண்ட் நெய்க்காக வேண்டி இருப்பாங்க. நெய்த்தாங்க நான் கட்டுறோம்னு சொல்லிட்டு அதுக்காக மாலை போடாத சாமிகள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம புதுசா யார் மாலை போட்டு சாமி முடிவு இருக்காங்களோ அவங்களுக்காக நெய்த்தாங்க கட்டி சபரிமலைக்கு அனுப்பி விடுவாங்க. நம்ம போக முடியல, நம்ம நெய்த்தாங்க நம்ம அனுப்பி விடுவோம் சொல்லிட்டு இங்கே நெய்க்கிற கட்டுறவங்களுக்கு ஒவ்வொரு தேங்காய்க்கு 100 ரூபாங்கிற மாதிரி ஒரு தேங்காய் கட்டி நம்ம வாங்கி. அதான் 3, 4 எனக்கு 12வது வருஷம் தொடர்ந்து. ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வெளில போயிட்டேன். வந்து இப்போ திரும்பி 12வது வருஷம். ஒரு 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். ஐயப்பன் கூட வேண்டிட்டு போன வருஷம் ரொம்ப வேண்டியிருந்தேன். இந்த வருஷம் எனக்கு 2 பையன் பிறந்திருக்கேன். ஓகே. பசங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஊரில் நிறைய பேர் ஐயப்பன் பேர் ஓப்பன் இருக்காங்க. வச்சுருக்கேன். நான் வந்து சிவன் பேர் வச்சுருக்கேன். ருத்ரன் பேர் சரி. சரி சரி. எல்லாம் இருமுடி. இது முன்னாடி இருக்கிற சைடு பைய. சரி சரிங்க. ஆலைகள் இருக்கிற இடம் எல்லாம் ஃபுல்லா இருமுடி. எத்தனை பேர் கட்டி? 110 பேர் கட்டிருக்காங்க. 110 பேர். வருஷமா 150 பேர்லாம் போயிருக்கிறோம். நாங்க இங்க இருந்து 3 மைல் பந்தங்களூர் 5 கிலோமீட்டரும் நடைப்பயணமா தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இல்ல. 5 கிலோமீட்டர் நடந்தே தான் போவோம் மேல கச்சேரியோட. இப்போ ஊரு எல்லா வரலைக்கும் நாங்க சம்பந்தத்துக்கு போய் அங்க வேன் பஸ் வர்றதா அதுல இருந்து நாங்க பயணம் ஆயிடுவோம். ரொம்ப நன்றி. நான் 24 வருஷமா போயிட்டு. 24 வருஷம். என்ன சிறப்பு? நான் ஐயப்பனுடைய அருள் தான். ஐயப்பன் அருள். ஓகே. எந்த வேண்டுதல் நினைச்சாலும் அதை செஞ்சு கொடுக்கறது ஐயப்பா தான். என்னோட உடல்நிலை சரியில்லாம நான் ஐயப்பன் கோயிலுக்கு செல்லணும் வேண்டியிருந்தேன். அந்த இல்லை அதனால ஐயப்பனுடைய பக்தனாக நான் சென்று ஆண்டுதோறும் நம்மளுக்கு குருசாமி அவங்களுக்கு வந்து குரு இல்லாம குருசாமிக்கு வந்து எல்லாரும் நெய்யை ஊற்றுவாங்க. அதனால இருமுடிக்கு வந்து குருசாமி முடி கட்டிட்டு இருக்காங்க. சாமி எல்லாரும் சேர்ந்து கட்டுவாங்க சாமி முடிக்கு. அது விழாவானது நடந்துட்டு இருக்கு சாமி.
கன்னிசாமிக்கு முதல்லையும் குருசாமிக்கும் கடைசியாவும் முடி கட்டி அடுத்து ஊர்வலம் தாங்க. சாமி ஊர்வலம் வந்தா வீடு வாசல் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அது போல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து முடிக்கெல்லாம் படைச்சிட்டு அதற்கப்புறம் கோயில்ல உத்தரவு வாங்கிட்டு ஊர்வலமா மலைக்கு போக கிளம்புவாங்க. அந்த காட்சி தான் இப்போ முடிக்கு படையல் போட்டுட்டு இருக்காங்க. 100 முடி கட்டியிருந்தாலும் முதல் முடியை கன்னிசாமிக்கு எடுத்து தலையில சுமந்த பிறகுதான் மற்ற சாமிகள் எல்லாருமே தங்களோட முடியை எடுத்து தலையில சுமப்பாங்க. எடுத்து தலையில சாமி வைக்கிறாங்க. முடி சுமந்த சாமிகள் எல்லாருமே கோயில்லேருந்து பின்பக்கமாவே நடந்து வந்து செதர் தேங்க கோயில் வாசல்ல உடைப்பாங்க. அதற்கப்புறம் 100கணக்கான ஐயப்ப சாமிகளின் ஊர்வல காட்சி நடக்குங்க. இப்படி ஒரு காட்சியை நீங்க இந்த ஊர்ல மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கன்னிசாமி எல்லாம் வரிசையாக வீதி விழா காட்சி போய் தான் மலைக்கு போவோம். இப்ப எல்லாம் வீதி உலா போவீங்க? என்ன நடக்கும் வீதி உலா? வீதி விழாவில் எல்லாரும் வீட்டுல தீவார்த்தனை கொடுத்து மலைக்கு போறதுக்கு வழி அனுப்பிடுவாங்க. இது எத்தனை வருஷமா நடக்குது? இது ஒரு 60 வருஷம் நடந்துட்டு. நீங்க மாலை போடுறதுல இருந்து இந்த இது நடக்குது. எப்படி எல்லார் வீட்லயும் ஒத்துமையா இது ஏத்துக்கிறாங்க? இது ஐயப்பனோட அருள் சார். சரி சரி. இப்ப எல்லாருமே இப்ப 100 பேரும் ஊர்வலமா போய் தான் அதுக்கப்புறம் போவீங்க. எல்லாருக்கும் தீபாராதனை முடியுது. அப்படியே இப்போ வீதி உலா புறப்பாடு. எல்லார் வீட்லையும் ரெடியாக இருப்பாங்க கோலம் போட்டு சாமி ஊர்வலம் வந்து எப்படி இருக்குமோன்னு. அதே போல் இப்போ எல்லாருக்கும் படைச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். குருசாமிகள் எல்லாம் சாமிகளுக்கு மரியாதை செய்கிறாங்க. இதில் சின்னவங்க பெரியவங்கலாம் இல்லை, எல்லாருமே ஐயப்ப சாமி தான். பாருங்கள், குருசாமி அவங்க வழிபாடு செய்கிறாங்க எல்லாத்துக்கும். வாசல் தெளித்து கோலம் போட்டிருப்பாங்க. இதில் இப்போ வீதி உலா போவாங்க. எங்கும் திரிந்து வரும் குருசாமி வந்து தங்கும் இடம் ஏழை மனம் சாமி. என் பேர் அமுல்ராஜனுங்க. எத்தனை வருஷமா நாங்கள் வந்து இளைஞர்களாக அழைச்சிட்டு போகிறோம். சரி. இளைஞர் சாமிகளாக அழைச்சிட்டு போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஸ்தலங்களையும் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6லேருந்து 7 நாள் வரைக்கும் சுற்றி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. 7 நாள் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்கிறாங்களோ அனைத்து ஸ்தலங்களையும் இன்னும் ஸ்தலங்கள் முடிவு பண்ணல போகும்போது. ஆமாம், இல்லை எல்லாமே பிள்ளையார்பட்டியில் ஆரம்பித்து ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்படி போகிற வழியில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்காங்களோ அனைத்தையும் வணங்கிட்டு அவங்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கு. இது எப்போதும் ஒரு எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒத்துமையாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 60 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. ஐயப்ப சாமி வந்து எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் எங்கள் குடும்பத்தில் என்ன யாரும் போல, எல்லாரும் போயிட்டாங்க. இந்த போகிற சூழ்நிலை இல்லை, கூப்பிடல. இப்போ கூட அதை பற்றி தான் சொல்லிட்டு வந்தேன். அது இன்னும் எங்களை கூப்பிடவே இல்லை. எனக்கு கூப்பிடல. என் பையனும் 12 வருஷம் 15 வருஷம் போயிட்டு இருக்கானோ. எங்களால் போட்டு கொடுப்பணும் இல்லை. வீட்டு வந்து கூட வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான். பசங்க 2 பேரும் 12 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் போயிட்டானோ. எங்களுக்கு கூட எனக்கு கொடுப்பணும் இல்லை, எல்லாம் போகல. ஆசை இருக்கு, கூப்பிடலையே. கூப்பிட்டாதான் நம்ம போகலாம். போக முடியல. சாதாரண கூரை கொட்டாயில், சின்ன கொட்டாயில் உருவாக்கின செம்போடன்னு இருக்கிற ஊரில் போய் மாலையை போட்டு வந்து அவர் ஒண்டினா போய் அது தனி பிரைவேட் வழியில் போய் அந்த ஐயப்பன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி படிப்படியாக வளர்ந்து சின்ன ஒரு ஓட்டு கட்டடமாக ஆச்சு. இப்போ படிப்படியாக வளர்ந்து இந்த அளவுக்கு கொண்டாந்து ஐயப்பன் கொண்டாந்து வர வச்சிருக்கான். ஊரு நாளாவது சாதி வேற்றுமை எதுவும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு இந்த கொடைக்கண்டி. இருந்தாலும் அந்த பழைய குருசாமி வந்து ஒரு தெய்வங்க. அவரு இப்ப தெய்வமா செத்துட்டாரு, தெய்வமாவே இருக்காரு. இந்த கோயில வியாபாரம், மீன் வியாபாரம், திருமல வாசம் எங்க இருக்கு, சைக்கிள்லயே போவாருங்க. தீபாராதனை நடக்குது பாருங்க. இது போல தான் எல்லார் வீட்லயும் தீபாராதனை. அப்படியே கச்சேரி பண்றாங்க பாருங்க, பாடல் பஜனை.
அமுகமாக இந்த நடக்குதுங்க. இங்கே வந்து இந்த ஜாதி கீதி இதெல்லாம் கிடையாது. இந்த கோயில் முக்கிய விஷயம் ஒழுங்காக நடக்கும் எப்போ பார்த்தாலும். அது இந்த வருஷம் ஏகப்பட்ட பேருக்கு அன்னதானம் 3 நாள் தொடர்ந்து போட்டாங்க. சாப்பாடு நல்ல முறையாக செஞ்சுருக்காங்க. நல்ல உள்ள இருக்கு பேக்ல 15,000. அம்மா வணக்கம்மா. இப்போ சாமிலாம் வராங்கல்ல, என்ன செய்வீங்க வந்தோன்னு? தண்ணி ஊற்றி சூடகம் கொடுப்போம், கொளுத்துவாங்க. இப்போ ஊர்வலம் வந்தால் தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் எப்படி செய்றீங்க? எத்தனை வருஷமா செய்றீங்க? இதெல்லாம் ரொம்ப நாளமா செய்யறோங்க. எப்போதும் நடக்கும் இது. எப்போதும் நடக்கும். 3 நாள் திருவிழா, 3 நாள் சாமி ஊர் சுற்றி வரும், எல்லாம் வரும். இது ஐயப்பன் கோயில் போலே இல்லைன்னா எல்லாரும் இதான் கும்பிடுவீங்க? ஆமா, ஐயப்பன்னா ஊரே கும்பிடும், நல்லா ஃபேமஸா. இந்த ஊருக்கு ஐயப்பன் தான். ஆமா, எங்க ஊருக்கு ஐயப்பன். அடுத்தது புல்லாகோவில் சாமி வரும். சரி சரிங்க. இப்போ இந்த தண்ணி ஊற்றி தீபாரணை எடுப்பீங்க? அது வரணும். பல்வேறு ஜாதி மக்கள் ஒற்றுமையா வாழ்கிற ஒரு அற்புதமான ஊர் தாங்க. ஐயப்பனுக்கு முன்னாடி ஜாதிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே ஐயப்ப சாமியா, ஐயப்பனோட பிள்ளைகளா வாழ்ந்துட்டு வராங்க. பேட்டிலையும் அதெல்லாம் சொன்னாங்க. நேர்ல பார்த்த எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. பொதுவா கிராமங்கள்ல கரகம் வரும்போது தான் இது போல கால்ல மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்தி தீபாராதனை காட்டுவாங்க. ஆனா இங்க ஐயப்ப சாமி மாலை போட்டுட்டு போறவங்களுக்கு அதெல்லாம் நடக்குது. அதனாலதான் சொன்னேன், இப்படி ஒரு காட்சி இந்த ஊர்ல மட்டும்தான் பார்க்க முடியும்னு. நானும் கடந்த 3 வருடங்களா இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த ஊர் மக்களோட முகத்தையும் பார்க்கும்போது அவங்க முகமும் சந்தோஷமா இருக்கு. ஏன் இத்தனை வருஷமா இத்தனை பேர் மாலை போடுறீங்கன்னு கேட்டா ஒரே பதில், ஐயப்பன். ஐயப்பனுக்காண்டி போடுறேன், எங்களை வாழ வைக்கிறது ஐயப்பன், எனக்கு எல்லாமே ஐயப்பன் தான் தந்திருக்கான் அப்படின்னு பதில் தான் வருது. இந்த ஊர்ல 100 வீடுகள் இருந்தா அதுல 98 பேர் வீட்டுல இருந்து கண்டிப்பா மலைக்கு போயிருப்பாங்க. இன்னும் 2 பேர் வீட்டுல ஏன் போலன்னு கேட்டீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து போக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இதுதாங்க உண்மை. ஒவ்வொரு வருஷமும் 5-6 கன்னிசாமிகள் மாலை போடுறாங்கன்னா அப்பனா அந்த விஷயத்தை பாருங்க, எந்த அளவுக்கு ஐயப்பனை நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல மாலை போடுறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. 48 நாள், 40 நாள், 30 நாள்னு கடுமையாக விரதம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொருட்செலவு அதிகமாகும். அதெல்லாம் செஞ்சு தான் நம்ம சபரிமலைக்கு போகணும். இருந்தும் இந்த ஊரில் இத்தனை வருஷமாக இத்தனை பேர் தொடர்ந்து மலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஐயப்பன் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு அற்புதமான பக்தி காட்சியை தொடர்ந்து நமக்கு ஒளிபரப்ப வாய்ப்பு தர வேட்டமங்கலம் ஊர் மக்களுக்கும் குருசாமிக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். எல்லாரும் பஸ்ஸில் புறப்பட தயாராகிட்டு இருக்காங்க. 5-6 வேன்கள் ஆயத்த நிலையில் இருக்கு. இனிமே அவங்களோட அற்புதமான ஐயப்பனை நோக்கி, அவங்க நாயகனை நோக்கி பயணிக்கிற அற்புதமான பயணம் தொடங்க போதுங்க. இந்த வீடியோவை முழுக்க பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சுவாமியே சரணம் ஐயப்பா, வேற என்னங்க பண்ண தோணும்?